இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தென்காசி மாவட்டம் கடையம் வடக்கு ஒன்றியம் திமுக செயலாளர் மகேஷ் மாயவன். திமுகவில் தேர்தல் பணியாற்றி வந்த இவர் கட்சியினர் தன்னை மதிப்பதில்லை என விரக்தியில் இருந்தார். கடந்த வாரம் ஆலங்குளம் திமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் பிரச்சாரத்துக்கு வந்தார். அப்போது கடையம் பகுதியில் மாயவனை ஒருமையில் பேசி திமுகவினர் பிரச்சார வாகனத்திலிருந்து இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த அவர் ஒன்றிய செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக தலைமைக்கு கடிதம் கொடுத்துள்ளார். தேர்தல் முடிந்து பார்த்துக் கொள்ளலாம் என தலைமை கூறியதால் தொடர்ந்து தேர்தல் பணியாற்றினார். இந்நிலையில் திமுகவினர் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததால் அவர் மனமுடைந்து விஷம் குடித்துள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனக்கு தொல்லை கொடுத்தவர்களின் பெயர்களை கூறிய மாயவன் தன்னை சாதி ரீதியாக ஒதுக்கி வைத்ததாகவும் தெரிவித்தார். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாயவன் வலியுறுத்தியுள்ளார். எனது கழக பணியை சிறப்பாக பணியாற்றி வந்தேன். 4 வருடம் நேராது உழைத்தேன். மாவட்ட கழக செயலாளர் ஆவடைப்பன் அவர்கள் பதவியேற்ற பின்பு மாவட்ட செயலாளர் ஆவடைப்பன் அவர்களும் கடையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தங்கத்துறை என்ற குமார் அவர்களும் சேராவரம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களும் திமுக முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் என் சேர்மச்செல்வன் அவர்களும் எனக்கு தொடர்ந்த டார்ச்சர்கள் கொடுத்து என்னை மனதளவில் புண்ணாக்கி என்னை கழக பணி செய்ய விடாமல் தடுத்து வந்தார்கள். நான் மிகுந்த மன உளைச்சலில் மீண்டும் வந்தேன். ஒரு கட்டத்தில் தேர்தலோடு நம் களப்பணியை காட்டி பதவியை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதையும் விடவில்லை. வேட்பாளருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வேட்பாளர் என்னை என் சொந்த ஊராட்சியில் பாதிகளில் இறக்கிவிட்டு சென்று விட்டார். சேர்மச்செல்வன் அவர்களை பொறுப்பாளராக போட்டாச்சு, நீ வண்டியை விட்டு கிளறங்கி போ என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் மிகவும் மன உளைச்சல் அடைந்து மேலும் மன உளைச்சல் தாங்க முடியாமல் எனது ராஜினாமா லெட்டரை கொண்டு கொடுத்தேன். மறுநாள் அமைப்பு செயலர் அன்பகங்களை என்னை கூப்பிட்டு அலைபேசியில் கழக பணியாற்றுப்பா, உன் லெட்டரை போய் திரும்பி வாங்கிக்கோ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்ன ஒரே காரணத்தினால் மீண்டும் ஆவுடைப்பனை பார்க்க சென்றேன். ஆனால் ஆவுடைப்பனை 4 நாளாக தொடர்ச்சியாக பார்க்க சென்றோம். நான் ஒன்று வெங்கடாம்பட்டி ஊராட்சி மன்றத்தில் அண்ணன் ரவி சுப்பிரமணியன் அவர்கள், மயிலப்புரம் சுப்பிரமணியன் அவர்கள், அண்ணன் KMR ஆனந்த், அண்ணன் ஜெபராஜ் அவர்கள் மீண்டும் போய் அவர் காலில் விழுவதை குறையாக கெஞ்சி பார்த்தோம். அவர்கள் களப்பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. சாதிய ரீதியாக முதலிருந்து என்னை துன்புறுத்தி வந்த ஆவடைப்பன் அவர்களும் குமார் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ரவிச்சந்திரன் சேர்மச்செல்வன் அவர்கள் என்னை தற்கொலை வரைக்கு தூண்டிவிட்டார்கள். இந்த தற்கொலைக்கு காரணமாகிய ஆவடைப்பன் அவர்களையும் ரவிச்சந்திரன் அவர்களையும் குமார் அவர்களையும் சேர்மச்செல்வன் அவர்களையும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் சாத்தூர் தகப்பன் மகன் கொலை வழக்கில் எப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அதேபோல் என் குடும்பம் இன்று அநேராக நெருக்கடியாக நிற்கிறது. இவர்களுக்கும் தயவு செய்து நல்லாக விசாரித்து தீர்ப்பு வழங்கி தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். கழகத் தலைவர் ஆட்சி அமைய வேண்டும். கண்டிப்பாக அதற்கு எல்லாரும் மக்கள் சிறப்பாக வாக்களிங்க. ஆனால் மனோஜ் பாண்டியன் தோற்கடிங்க.